அனைவருக்கும் வணக்கம். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நேற்றைய தினம் காணப்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கமானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று இரவு ஒரு சூறாவளியாக வலுவடைந்துள்ளது. இது தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் தற்போது காணப்படுகின்றது. அதாவது மட்டக்களப்பில் இருந்து வடகிழக்காக 630 கிலோமீட்டர் தூரத்திலும், திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 610 கிலோமீட்டர் தூரத்திலும், முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்காக 615 கிலோமீட்டர் தூரத்திலும், காங்கேசன்துறையிலிருந்து கிழக்கு வடகிழக்காக 670 கிலோமீட்டர் தூரத்திலும் இது காணப்படுகின்றது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை மேலும் அந்த சூறாவளியானது ஆழ்ந்த சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் இது நாளைய தினம் இரவு வேளைகளில் பெரும்பாலும் ஆந்திர பிரதேசத்தின் கரையை ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்று இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மத்திய, மேற்கு, சப்ரகமுக மாகாணங்களின் சில பகுதிகளிலும், காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மத்திய, மேற்கு, சப்ரகமுக மாகாணங்களின் சில பகுதிகளிலும், திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் காணப்படுகின்ற பொம்தா சூறாவளி காரணமாக மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் காங்கேசன்துறை முதல் முல்லைத்தீவு, திருகோணமலை ஊடான மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியத்தில் தமது கடல் நடவடிக்கையின் போது மறு அறிவித்தல் வரை துணிகர செயல் எதிலும் ஈடுபட வேண்டாம் எனவும் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை முதல் முல்லைத்தீவு, காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு ஊடான காலிவரியான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் சில சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி.